Hello friends, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா வெப் சர்வர்ஸ் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வெப் சர்வர்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அண்ட் இதை பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றினா வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். ஸோ என்னென்னா நமக்குள்ள கோர்ஸ் ஒன்று இப்போ ரீசெண்டாக ஊடிமில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ கோர்ஸோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஹேக்கிங். ஸோ இது வந்து முழுக்க உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணலாம்னா உங்களுக்கு ரியல் டைம் டிவைஸை எப்படிலாம் ஹேக் பண்ணலாம், அதாவது ஆண்ட்ராய்டு டிவைஸை நீங்கள் எப்படிலாம் ஹேக் பண்ணலாம் அண்ட் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் எப்படிலாம் உங்களை நீங்கள் தற்காத்துக்கொள்ளலாம், அதெல்லாம் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படிலாம் ஹேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் எப்படி உங்களை செக்யூராக வச்சுக்கலாம்னு தெரியுங்களா. ஸோ அது ஃபுல்லாகவே இந்த கோர்ஸில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஸோ கோர்ஸ்குள்ளே வாங்க, நம்ம கரிக்குலாம் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கூப்பன் கோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 360 தான் வரும். ஸோ இது வந்து லோ ப்ரைஸ் தான், நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அண்ட் 4 days தான் இந்த கூப்பன் வேலிடாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வெப் சர்வர்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா வெப் சர்வர்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ என் கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர்லேருந்து நான் என்னோடய ஃபைல்ஸை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா, அதாவது வயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா, இப்போ நான் வயர்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஈத்தர்நெட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ நான் உங்களுக்கு ஒரு பெயிண்ட் மூலிமா நான் காமிச்சிருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இது ஒரு கம்ப்யூட்டராக நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அண்ட் இது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டரில் இருக்க ஃபைல்ஸை நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் வயர்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நான் ஈத்தர்நெட் வழியாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நான் எனக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அண்ட் ஸ்பீடாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், அதாவது என்னோடய ஃபைல்ஸை இந்த உலகத்தில் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ஆக்சஸ் பண்ணதாக்கில் நான் வைக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ அப்படி கூட நீங்கள் அதில் கூட திங்க் பண்ண வேணாமே. ஜஸ்ட் உங்கள் ஊருக்குள்ளே, அதாவது உங்கள் ஊரில் யார் உங்கள் கம்ப்யூட்டரை ஐபி போட்டாலும் அவங்களுக்கு உங்கள் ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அது மட்டும்தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெப் சர்வரை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வெப் சர்வர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபைல்ஸு, அதாவது உங்களோட அந்த வெப் சர்வருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸை நேராக நீங்கள் உங்கள் ஐபி யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு காமிக்கும். அதுலேருந்து அவங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட கான்செப்டே, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வெப் சர்வர் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஒரு சாஃப்ட்வேர் சொன்னேனே, அது வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அதாவது அப்பாச்சி HTTP சர்வர். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம லினக்ஸில் யூஸ் பண்ணுவோம், காலி லினக்ஸில். ஸோ அது வந்து நம்ம அப்பாச்சி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி டாம்கேட், ஸோ மைக்ரோசாஃப்டோட IAS, தென் என்ஜினிக்ஸ் இருக்குது. தென் நம்ம லோக்கல் சர்வராக நிறைய பர்பஸ்க்காக டெஸ்டிங் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்ப். ஸோ இங்கே வேம்ப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சர்வரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாம்ப் அப்படின்ட்டு ஒரு வெப் சர்வர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாப்புலரான வெப் சர்வர் தான். இதை போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஜாம்ப் டவுன்லோட்னு டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் ஃபஸ்ட்டு லிங்கே வரும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் நியூ வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தாலே இன்ஸ்டால் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜாம்ப். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு லிட்டில் பிட் லோட் ஆகுது. நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஃபோல்டர் நம்மளுக்கு தந்துடும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன ஃபைல்லாம் நம்ம வச்சுருக்கோமோ அது ஃபுல்லாகவுமே என்னோட லோக்கல் ஐபியில் யாரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ, அதாவது என்னோட லோக்கல் ஐபியில் என்னோட ஃபோன் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் ஃபோன் மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோன் கூட யாரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுக்குலாம் காமிக்கும். அரௌண்ட் நான் இப்போ என் ஃபோனோட ஹாட்ஸ்பாட்டில் என்னோட கம்ப்யூட்டர் மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வேறு எதுவுமே காமிக்காது.
ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். htdocs. ஓகே. ஸோ நம்ம விண்டோஸ் சியில் போய்க்கோங்க. நீங்கள் உங்கள் இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டருக்குள்ளே தான் அது சேவ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு ஜாம்ப்னே இருக்கும். ஜாம்பில் போயிட்டு நீங்கள் htdocs, ஸோ இதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஃபைல்லாம் வச்சுருக்கோமோ அது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஐபி போடுறேன். இப்போ 192.168.43.244 நினைக்கிறேன் என்னோட ஐபி. அதான். ஸோ இந்த ஐபிலாம் கண்டுபிடிக்க பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் சிஎம்டி போயிட்டு ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம லினக்ஸில் டைப் பண்ணலாம் ஐஎஃப் கான்ஃபிக். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஐபி காமிக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் லூப்பேக் ஐடி கூட போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்லாம் காமிக்கும். இதே மாதிரி தான் என்னோட ஃபோன்லேயும் சேம் ஐபி போட்டுனா காமிக்கும். இப்போ சப்போஸ் நான் என்னோட ஸோ இதில் தான் வெப்சைட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. HTML ஃபைலாக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ லாகின் வித் ஃபேஸ்புக் இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி பேஜ் காமிக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் அதோட கான்செப்டே. ஸோ நான் வந்து அமேசானில் ஒரு கம்ப்யூட்டர் ரெண்டுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு RTPன்னு சொல்லுவாங்க, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். ஸோ இதை வச்சு நான் ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஏன் நான் இந்த மாதிரி க்ளவுடில் வாங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்நேரமே என்னோட கம்ப்யூட்டர் வந்து ஆன்லேயே இருக்க முடியாது கரெக்டாக. ஸோ அப்படி ஆன்லைன் இருந்தால் ஹீட் ஆகும், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால தான் க்ளவுடில் நம்ம ஒன்று வாங்கிட்டோம்னா நம்ம எந்நேரமே அந்த கம்ப்யூட்டர் ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ நம்ம ஜாம்ப் அந்த மாதிரி சர்வரை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம அது ஆஃபே ஆகாது கரெக்டாக. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்நேரமே ஆக்சஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஒரு டோர்னமெண்ட் சைட்டு தான். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் இப்போ மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இதான் ஹோஸ்டிங் கூட சொல்லுவாங்க. ஸோ இதிலே நம்ம டொமைன் நேம் செட் பண்ணி SSL கான்ஃபிகர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த கம்ப்யூட்டர் இந்த ஐபி வந்து உங்களுக்கு இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஐபி தருவாங்க கரெக்டாக. ஸோ அது வந்து நம்ம வேர்ல்டில் எங்கே போட்டாலுமே எந்த கம்ப்யூட்டரில் போட்டாலுமே நமக்கு ஆக்சஸ் ஆகும். ஸோ ஓகே. ஸோ இனி வரப்போட வீடியோஸ்லாம் நம்ம வெப் டெவலப்மெண்ட் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஒரு வெப்சர்வர் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு ஒன்றுலாம் கிடையாது. நம்ம பெரிய விஷயம்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அட்வான்ஸாக போகும்போது எப்படி ஹாஸ்டிங்லாம் எப்படி நம்ம வாங்கலாம், தென் டொமைன் நேம் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், SSL எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், ஸோ இதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். தென் கோர்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.